கூட்டம் வேண்டாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டுருவாங்க. நீங்க இங்க வந்து புலர்ந்து இருக்கிய அங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்க புத்தகத்தை எழுதி போறீங்க. கொஞ்சம் வெளியே வர முடியல இடம் இருக்கா பேச்சு நடத்திட்டு நீங்க வெளியாம போச்சுட்டு மக்கள் பேர் ஓரமா ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா அவங்க ஓரமா இருப்பாங்க எல்லாம் ஒரே டேஷன் சார் வரட்டுமே வாங்க இல்லையா வரட்டுமே நேற்று வச்சு பேச்சுவார்த்தை நடக்குன்னா ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. நாங்க உயிர் பறி கொடுத்து கவனிச்சுட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு உங்க உட்பட தான் நடந்துட்டு இருக்கு. உட்கார சொல்லுங்க உட்கார்ந்துருப்பாங்க அமைதியா பிரச்சனை சொல்லுங்க. போங்கன்னா சொல்றோம். இந்த நடந்தது முத்தியாபுரம் ஸ்டேஷன் லிமிட். இங்க பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு சம்பந்தம் கிடையாது. இங்க பெட்டிஷன் எங்க சரக்கு குறைச்சுங்க. உங்க ஆள்கிட்ட சொல்லுங்க உள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. உங்க ஆட்கள் 40 பேர் உள்ள வந்துருக்காங்க. அவங்க எங்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க கேட்டு தானே பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க நாங்க பாதிக்கப்பட்டவங்க நாங்க அமைதியா இருக்கும். பிரச்சனை தூண்டிவிட்டு இருக்காதுங்க. ஆறு மணிக்கு வீட்டுக்கு தெரியுது. உட்காந்துருக்கோம் அறி கொடுத்துட்டு ஜிஹெச்சுக்கும் அங்க இங்கேயும் போக சொல்லுவீங்கம்மா. அப்ப பேச்சுறது சரத்துக்கு முக்கறதுக்கு வர சொல்ல வேண்டியதானே. கலெக்டர் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோம். சொல்லலாம் முழுமையான ஒத்துழைப்பு மக்கள் பிரச்சனை ஐயோ ஒரு தொந்தரவும் இல்லாம பார்த்து விடுவோம். ஒரு தொந்தரவும் இல்லாம பார்த்து விடுவோம் சார். நான் சொல்லிடுறோம் சார். நான் சொல்லிடுறேன் சார். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார். இருக்கு நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்க போவாங்க வீரர் போறாங்க எங்க போறாங்க நான் சொல்லிடுறேன். வீட்டுக்கு போக மாட்டோம். அங்கே வீடு கடவுளே ஒரு மூச்சை கொடு கடவுளே. கடவுளே மூச்சை மட்டும் கொடு கடவுளே. நம்பிக்கை எந்திரிச்சிருமா மூச்சை மட்டும் கொடு கடவுளே. அம்மா என்னெல்லாம் பண்ணுவா பைத்தியம் ஆயிடுவாளே. இல்லை நம்ம அம்மா பைத்தியம் ஆயிடுவாளே. அம்மா பைத்தியம் ஆயிடுவாளே. வீட்டுல எப்படி போக முடியும். இல்லாம வீட்டுக்கு எப்படி போக முடியும். பண்ற மாதிரி